ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரெயின் பூஸ்டர் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மருவு பெயரினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். மருவு பெயர்கள் பொறுத்தவற்றில் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய டைரக்ட் லைன் அது மட்டும் இல்லாத இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கும் கூட. மருவு பெயர்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மருவு பெயர்கள்னால் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இலக்கண விதிப்படி இருந்த பெயர்களை காலப்போக்கில் அதனுடைய எழுத்துக்களோ இல்லை ஒலியோ சிதைவுற்று வருவது தான் மருவு பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மருவு பெயர்கள்னால் என்னன்றது என்னுடைய மெத்தடில் நான் வேறு மாதிரி ஞாபகம் வச்சுருக்கேன். ஒரு ஊரின் பெயர் எடுக்காத ஒரு நபரின் பெயரை இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அந்த காலத்துலலாம் சுப்பிரமணியன்ற பெயர் இருக்கும். இப்போ காலம் மருவ சுப்பு அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக அழைக்கிறாங்க. விக்னேஸ்வரன் பேர் வச்சுருப்பாங்க. இப்போ விக்கின்னு ரொம்ப ஷார்ட்டாக அழைக்கிறாங்க. இப்போ அதே போன்று தான் ஒரு ஊரினுடைய பெயரும் காலம் மாற மாற என்ன ஆகுதுன்னா சிதைவுற்று சிறுசாக அழைக்கிறாங்க அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் மருவு பெயர்களை ஞாபகம் வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ இல்லை உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. உதகை மண்டலத்தினுடைய மருவு பெயர் கேட்குறாங்க. இதனுடைய மருவு பெயர் உதகை. வண்ணாரப்பேட்டை வன்னை, நாகப்பட்டினம் நாகை, திருநெல்வேலியுடைய மருவு பெயர் நெல்லை, புதுக்கோட்டையின் மருவு பெயர் புதுகை. புதுக்கோட்டைறப்போ கான்ற எழுத்து வர்றப்போ அதனுடைய மருவு பெயர்லையும் கா தான் வரும். அடுத்து புதுச்சேரியுடைய மருவு பெயர் புதுவை. சோழ நாடு இதனை சோநாடு என்ற மருவு பெயர் கொண்டு அழைக்கிறாங்க. புதுக்கோட்டை புதுகை, திருநெல்வேலி நெல்லை. டிஎன்பிசி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மருவு பெயர்கள் ஒன் வேர்ட் கொஸ்டின். அது மட்டும் இல்லாத கேட்டதே தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டுட்ருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம புதுக்கோட்டைன்றதை பார்த்தோம், திருநெல்வேலின்றதும் பார்த்தோம். இப்போ அகெயின் திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் வந்துகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், புதுச்சேரி புதுவை, கோயம்புத்தூர் கோவை, மயிலாப்பூர் மயிலை, தஞ்சாவூர் தஞ்சை. அடுத்து திருச்சிராப்பள்ளியோடைய மருவு பெயர் திருச்சி, இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து கும்பகோணம் குடந்தை, மன்னார்குடியின் மருவு பெயர் மன்னை. கேட்டதே திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்காங்க பாருங்கள், கும்பகோணம் குடந்தை. மருவு பெயர்கள் பொறுத்தவற்றில் நமக்கு 1 மார்க்காக தான் கேட்பாங்கன்றது நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதாவது பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டு ஒரு 4 கொஸ்டின்ஸ் நம்ம மருவு பெயர்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள். புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுமை. புதுமை இல்லை புதுகை வரும். இப்போ தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மேலே ஆல்ரெடி புதுக்கோட்டை 2 வாட்டி கேட்டிருந்தாங்க கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேட்டிருக்காங்க. அதாவது கேட்ட கொஸ்டினே தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக கேட்பாங்க தவிர நமக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். கும்பகோணம் குடந்தை, நாகப்பட்டினம் நாகை, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. புதுக்கோட்டை மட்டும் புதுகை வரணும், இது மட்டும் தான் தப்பாக இருக்குது. அதாவது பொருந்தாத இணை புதுக்கோட்டை. கோயம்புத்தூருடைய மருவு பெயர் கோவை, கும்பகோணம் குடந்தை. மயிலாப்பூருடைய மருவு பெயர் மயிலை, மன்னார்குடி மன்னை, நாகப்பட்டினம் நாகை. கொஸ்டினை பார்த்தாலுமே நமக்கு ஆன்சர் என்னன்றதை தெரிஞ்சிடணும். இவ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், உதகை மண்டலம், நாகை நாகப்பட்டினம், கோவை கோயம்புத்தூர், மன்னை மன்னார்குடி. மருவு பெயர்களை பொறுத்துகன்ற வகையில் கேட்டிருக்காங்க. வாங்க மேட்ச் பண்ணலாம். கோயம்புத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை தான் புதுகை. நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3142. டிஎன்பிசி குரூப் 4க்கு படிக்கிறவங்க மறக்காமல் இந்த டாப்பிக்கில் படிச்சுட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.